குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் தாமரை கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி சட்னி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல 3 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 5 வரமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 10-15 பல், சின்ன பல், ஒரு பிஞ்ச் இஞ்சி, கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் போல் புளி. இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தோசையோடு தான் இதை சாப்பிட போகிறோம். நாங்கள் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தப்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு பற்கள் அதை சேர்த்துக்கோங்க. அப்படியே இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து ரெண்டும் நல்லா பொரியணுங்க. கடுகு போட்டோன்னையும் நீங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப கரிஞ்சிரும், எல்லாம் வதக்கி கடைசி எடுக்கிறப்ப கரிஞ்சிரும். அதனால நான் இப்படி பண்ணுறேன். நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது. அப்படியே புளியையும் சேர்த்துக்கோங்க. அதோடைய வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அப்படியே இது கூட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட 3 தக்காளி சின்ன சைஸில் நான் எடுத்திருக்கேன். கப்பளவுலனா 1 கப் அளவு. இது நல்லா வதங்கணுங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 10 இட்லி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக ஒரு 1/2 கப்பு தேங்காய்ங்க. ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இதை இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசைங்க. தோசையோடு தாங்க வச்சு நாங்கள் பரிமாற போகிறோம். உங்களுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கங்க.